மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள். இயக்குனர் சங்கரின் 10 கோடியே 11 லட்சம் ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு காரணம் எந்திரன் படத்தின் கதை திருட்டா? நடந்தது என்ன? தமிழ் சினிமாவில் பிரம்மாண்ட இயக்குனராக அறியப்படுபவர் சங்கர். சங்கரின் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ராய் நடிப்பில் உருவான எந்திரன் படம் கடந்த 2010ஆம் ஆண்டு வெளியானது. இந்த திரைப்படம் அந்த வருடம் வெளியான தமிழ் படங்களிலேயே அதிக வசூல் செய்து சாதனை படைத்தது. எந்திரன் படத்திற்காக இயக்குனர் சங்கர் கதை, திரைக்கதை, வசனம் மற்றும் இயக்கம் உள்ளிட்ட பன்முக பங்களிப்புகளுக்காக 11 கோடியே 50 லட்சம் ரூபாயை சம்பளமாக பெற்றதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2011ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதியன்று எழுத்தாளர் ஆரூர் தமிழ்நாடன் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் தான் தமிழில் எழுதிய ஜூகிபா என்ற கதையை தழுவி எந்திரன் திரைப்படம் எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார். தனது கதையை திருடி எந்திரன் படத்தை எடுத்துவிட்டு கோடி கணக்கில் சம்பாதிப்பதாகவும் இது காப்புரிமை சட்டத்தின்படி குற்றம் எனவும் குறிப்பிட்டிருந்தார். நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. இந்த நிலையில் பிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா ஜுகுபா கதைக்கும் எந்திரன் திரைப்படத்திற்கும் இடையிலான குறிப்பிடத்தக்க ஒற்றுமைகளை அடையாளம் கண்டுள்ளது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் இயக்குனர் சங்கர் மீதான கதை திருட்டு குற்றச்சாட்டு நிரூபணமாகி உள்ளது. இதனைத் தொடர்ந்து சங்கருக்கு சொந்தமான 10 கோடியே 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 அசையா சொத்துக்களை சட்டவிரோத பரிமாற்ற சட்டத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறை முடக்கியிருக்கிறது. கிடைக்கப்பெற்ற ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் காப்பிரைட் சட்டத்தை மீறி இயக்குனர் சங்கர் செயல்பட்ட காரணத்தால் சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டம் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே சங்கரின் இயக்கத்தில் வந்த இண்டியன் 2, கேம் சேஞ்சர் படங்கள் தோல்வியை சந்தித்த நிலையில் அடுத்ததாக சங்கருக்கு இடியை இறக்கியுள்ளது இடி. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள்.